வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு கம்மி விலையில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ரெட்மி 13 5G புதிய ஸ்மார்ட் ஃபோன். ரெட்மி 12 5Gக்கு ஒரு அப்கிரேட் இது. இந்த ரெட்மி 12 5G கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட்மி 13 5Gயில் சில நல்ல அப்கிரேட்ஸ் தந்திருக்காங்க. டிஸ்பிளேனாலும் சரி, கேமரா, சார்ஜிங் ஸ்பீட், பேஸ் வேரியண்ட் வந்து இப்போ 6GB தான் ஆரம்பிக்குது. 4GB வேரியண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில அப்கிரேட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக அந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெட்மி 13 5Gயோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதோட விலை இப்போது எனக்கே தெரியாது. ஸோ லான்ச் பண்ணும்போது கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் இந்த ரெட்மி 13 5G நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த ரெட்மி 13 5G வருது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் தான் வந்து அவங்க ஃபோன்கள் வந்து தயாரிக்கிறாங்க. எங்கிட்ட இருக்குது 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், ஹவா அண்ட் ப்ளூ கலர் வேரியண்ட். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ். இப்போ அந்த ஃபோனை கவரில் இருந்து எடுக்கலாம். ப்ளூ கலர் வேரியண்ட் எங்கிட்ட இருக்குது. இது வந்து பிங்க் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் கிடைக்குது. பின்பக்கம் வந்து இந்த டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பேட்டர்ன் ஒரு வேவ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் தந்திருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு டிசைன், ப்ளீஸிங்கான ஒரு நல்ல ஒரு கலர், ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் லுக்கில் பார்க்க நல்லாவே இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாக்ஸ்குள்ளே வேறு என்ன பார்க்கலாம். 33 வாட்ஸ் சார்ஜர் தந்திருக்காங்க. ரெட்மி 12 5Gயில் வந்து 18 வாட்ஸ் சார்ஜர் தான் இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் வந்து இந்த 13 5Gயில் தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் சார்ஜர் ப்ளஸ் USB டைப் சி கேபிள் பாக்ஸுக்குள்ளே கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. கர்வ்டு கார்னர்ஸ் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் இந்த கேமரா மாடியூல்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது டிசைன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து ஐஆர் சென்சர் இருக்குது, ஆடியோ ஜாக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர் கிரில், USB டைப் சி போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம், 2 சிம் போடலாம். இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதில் கிடைக்குது. ஸோ இன்னொரு அப்கிரேடு. ஸோ செகண்ட் அப்கிரேட் இது. இதுக்கு முன்னாடி வந்த ரெட்மி 12 5Gயில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. பட் இதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து தந்திருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.79 இன்ச் டிஸ்பிளே இது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்டிவ் லேயரோடி வருது. 550 nits பிரைட்னஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் டிஸ்பிளே வந்து எனக்கு நல்லா பிரைட்டாக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. இந்த அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு கலர்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. சார் வேல்யூ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 ஆக்சிலரேட்டர் எடிஷன் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 2.3 GHz இது கிளாக் ஆகிருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைக்குது. பேஸ் வேரியண்ட் 4GB கிடையாது, 6GBலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு விஷயம். 6+128 மற்றும் 8+128 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 4 Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த 4 Gen 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. கேம்ஸ்லாம் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஹேண்டில் ஆகுது. இதோட முழு விமர்சனை இதை பற்றி முழுமையாக நான் வந்து சொல்கிறேன். பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே எனக்கு தென்படுது. பட் வெயிட் ஃபார் த ஃபுல் ரிவ்யூ. கேமரா இதில் வந்து இன்னொரு அப்கிரேட் இருக்குது. இதில் வந்து 108 MP கேமரா தந்திருக்காங்க. ரெட்மி 12 5Gயில் வந்து 50 MP மெயின் கேமரா இருந்து இதில் வந்து 108 MP மெயின் கேமரா தராங்க. சாம்சங்கோட HM6 சென்சர் இது. 3x ஜூம் மோடி வருது. ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 13 MP கேமரா இருக்குது. கேமரா ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் மோட் இருக்குது, போர்ட்ரேட், நைட் மோட் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து எடுக்கும்போது இரவில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நைட் மோட் வந்து எனேபிள் ஆகிடுது. சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 7 சாம்பிள்ஸ் இது. கேமரா பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கில் சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள்.
ஸோ 5030 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன். ஸோ இந்த ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனில் 33 வாட்ஸ் வந்து நல்ல ஒரு அடிஷன், நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ரெட்மி 12க்கும் இதுக்கும் கூட ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி அவங்களோட ஹைப்பர் ஓவர்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 2+4 இயர்ஸ் அப்டேட் தராங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்கிரேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ரொவைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இதில் வந்து 36 மந்த்ஸ்க்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ரெட்மி 13 5G இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க. ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுளான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு தென்படுது. இதோட முழு விமர்சனம் வெகு விரைவில் நம்ம சேனலில் வருது, வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதில் வந்து கவர் பண்ணுறேன். வெயிட் ஃபார் தட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் நீங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.